வயல்ல விளைஞ்ச நெல்லை அரைச்சு அரிசி ஆக்குறதுக்காக ஒரு கணவன் மனைவி நெல் மூட்டையை தூக்கிட்டு ஆத்த கடந்து நடந்து போயிருக்காங்க. அந்த நேரத்துல ஆத்து தண்ணியில ஒரு ஓலை பெட்டி மிதந்து வந்ததை கவனிச்ச கணவர் மனைவிட்ட காமிச்சோனே மனைவி அந்த பெட்டியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எடுக்க வேணா வாங்கன்னு சொல்லி கணவரை கூப்பிட்டு போய் நெல் அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயம் நடந்து சரியா 3 நாட்களுக்கு அப்புறம் கணவர் அன்னைக்கு மிதந்து வந்த ஓலை பெட்டிக்குள்ள இருந்து ஒரு கை மட்டும் வெளியே வந்து என்ன தூக்குங்கன்னு சொல்ற மாதிரியே எனக்கு தோணுது, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்திருக்காங்க. உடனே மனைவியும் கணவர் கூடயே சேர்ந்து போய் பார்க்கும்போது ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற நேரத்திலையும் அந்த ஓலை பெட்டி மட்டும் எந்த தடையும் இல்லாம அங்கேயே இருந்ததை கவனிச்சு ஆச்சரியப்பட்டு பெட்டியை திறந்த அடுத்த நொடியே என்னை யாருமே எடுத்து வழிபடல, நீ தான் எடுத்திருக்க, இன்னைக்கு இருந்து உன்னோட குல தெய்வம் நான் தான், என்ன நீ தவறாம கும்பிடுவேன்னு சத்தியம் பண்ணுன்னு சத்தம் கேட்டதையும் உள்ள அம்மன் சிலை இருந்ததையும் கவனிச்சு சத்தியம் பண்ணிட்டு சிலையை எடுத்து வழிபட்டதாகவும் காலப்போக்குல கோவில் கட்டினதாகவும் சொல்றாங்க. இந்த சாமியோட பேரு அழகுநாச்சி அம்மன். திருச்சி முசிறியில இந்த கோவில் இருக்கு.